أعوذ بالله من الشيطان الرجيم. قال النبي صلى الله عليه وسلم فمن رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். அந்த அல்லாஹ் அல்லாஹு ஸமத், தேவையற்றவன். அந்த அல்லாஹ் லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த அல்லாஹ் வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. அந்த அல்லாஹ் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்துக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அன்னல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள், உயிருக்கு மேலான மனைவிமார்கள், கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறையில்லமா மஸ்ஜிதிலே ஈத்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமிக்க கணவான்களே, அல்லாஹ் அவனை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லுகு மா யஷா, நாடியதை அவன் படைப்பான். வயஃஅலு மா யஷா, அவன் நாடியதை செய்வான். வயுதப்பிருல் அம்ர், நாடியதை திட்டம் போடுவான். லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் சொல்கிறான், நான் வேண்டியதை செய்வேன். உலகத்தில் எனக்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல. நீ ஏன் செஞ்சாய்? நீ ஏன் மழையை பேஞ்சாய்? நீ ஏன் வெள்ளத்தை உண்டாக்கினாய்? யாரும் கேட்கல எனக்கிட்ட. அல்லாஹ் சொல்றான், நான் வேண்டியதை செய்வேன். வஹும் யுஸ்அலூன், நான் உங்கள்கிட்ட கேட்பேன். எப்படியானால் அவன் தான் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் கஹார், எல்லா விதமான சர்வாதிகாரமும் என்னிடம். அல்லாஹ் சொல்கிறான், அல் முத்தகப்பிர், பெருமைக்கு சொந்தக்காரன் நான். அல்லாஹ் சொல்கிறான், அல் காஹிர், எல்லாருக்கும் மேல உள்ளவன் நான். அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, உலகத்தில் நிகழ்வுகள் நடப்பது எதற்காக? 5 வெள்ளங்களை தாண்டித்தான் நான் ஜும்மாக்கு வந்திருக்கிறேன். வாழ்க்கையில அந்த இடங்கள்ல வெள்ளம் நின்றதை நான் கண்டது கிடையாது. ஏன்? தடுக்க சொல்லுங்கள் யாரையாவது. உலகத்தில் இருக்கிறாங்களே சூப்பர் பவர் வல்லரசுகள், அணு ஆயுதங்களுக்கு சொந்தக்காரர்கள், நிப்பாட்ட சொல்லுங்க 7 மண்டா பெய்கிற மழைய. முடியாது சகோதரர்களே, அவன்தான் பேய வைக்கிறான், அவன்தான் நிப்பாட்ட வேண்டும். நம்மால் எதுவும் முடியாது, யாராலும் எதுவும் முடியாது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் நான். அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, எனவே உலக வாழ்க்கை என்பது உலகத்தில் அல்லாஹ் நிகழ்வுகளை ஏற்படுத்துவது,
நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக நாம வாழ வந்தவர்களா? இல்லை, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். இருப்பதற்கு வந்தவர்களா நாம்? இல்லை, நாம் இறக்க வந்தவர்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும். மௌத்தாக வந்தவர்கள் நாம். உலகத்தில் மௌத்தாக வந்தவர்கள். மௌத்தை நினைக்க வேண்டியவர்கள் நாம். வெள்ளம் வந்தாலும் மௌத்தை நினைக்கணும். வெள்ளம் வராட்டியும் மௌத்தை நினைக்க வேண்டும். திருமண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும். மரண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத். அதிகமாக மௌத்தை நினையுங்கள். அது எப்படியான மௌத்து தெரியுமா? அதை நினைத்தால் இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். மௌத்தாகும் வரைக்கும் தானே சகோதரர்களே இந்த உலகத்தில் ஆட்டங்கள். மௌத்தாகும் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் பாட்டங்கள். எல்லாம் மௌத்தாகும் வரைக்கும் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? உலகத்தின் தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? மறுமையின் தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவ்வலு ஷாஃபி'. அந்த கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துன் நபஇல், லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. அந்த மறுமை நாள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. பயம். புகாரியில் வருகிறது, இன்ன ரப்பி கதிப யௌமன் லம் யக்தப் மிஸ்லஹு. அல்லாஹ் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். உலகத்தில் மலக்குல் மௌத்துக்கு அடித்தாரே மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் நடுங்கிக் கொண்டிருப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நடுங்குவார்கள். மலக்குமார்கள் நடுங்குவார்கள். ஜின்கள் நடுங்குவார்கள். அன அவ்வலு ஷாஃபிஇன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அல்லாஹ்விடம் பேசுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தணிந்து விடும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கோபம் தணியும். வ அன அவ்வலு முஷஃபா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல், என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த மறுமையில நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேளுங்கள். தருகிறேன் நான். வஷ்ஃபா, யாருக்காவது சிபாரிசு செய்ய வேண்டுமா நாயகமே? துஷஃபா, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருடம். கபராலியாக வாழ்கிறார்கள் 1400 வருடம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தை கண்ணுக்கு முன்னால் கண்டவர்கள் 2 பெண்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தை கண்ணுக்கு முன்னால் 2 பெண்கள் கண்டார்கள். ஒரு பெண் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சக்கராத்தில் தன்னுடைய நெஞ்சோடு ஏந்தி கொண்டிருந்தார். உயர்ந்த மனைவி. உலகத்தில் வரமாட்டார்கள் இப்படியான மனைவிமார்கள். கணவன் சக்கராத்தில் மடியில் கூட வைக்கவில்லை சகோதரர்களே, நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருந்தார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உருவாக்குங்கள் பெண்களை இப்படி. இரண்டாவது பெண் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா நாயகி நாயகத்தை நேசித்ததை போல இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் தன்னுடைய தகப்பனை நேசித்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதங்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் வாழ்ந்தார். அந்த 6 மாதமும் அவர் சிரிக்கவில்லை. 6 மாதமும் ஃபாத்திமா நாயகி சிரிக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் மரணிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
துடித்து போய் சொல்கிறார், யா அபதா, அருமை தந்தையே, அஜாப ரப்பன் தாங், அல்லாஹ் கூப்பிட்டான் போயிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து விட்டீங்களா? உலகத்துல வாழ்ந்திருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் இஷ்டம் கொடுத்திருந்தான். விருப்பமா எத்தனை வருடங்களும் வாழலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, நான் உன்னிடம் வரப்போறேன் ரப்பே. யா அபதா மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா, அருமை தந்தையே, உலகத்தை விட்டு விட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போய் விட்டீர்களா? யா அபதா இலா ஜிப்ரீல நன்ஆ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை தேடி வந்தால் நாங்க என்ன சொல்ற? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேடி வந்தால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்பதாக நாம சொல்வதா? சகோதரர்களே, அன்பை பாருங்கள் தகப்பனோடு, அன்பை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை மரணித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ரௌதாவுக்குள் போனார்கள். புகாரியை பேசுகிறேன். ரௌதாவுக்குள் போய் கபர் மண்ணை எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கபர் மண்ணிலிருந்து கஸ்தூரி வாசம் வீசிக்கொண்டிருந்தது. சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை நுகர்ந்து பார்க்கிறாரோ, யார் நபியின் கபர் மண்ணை மோந்தாரோ, அல்லா யஷும்ம மதஸ்ஸமானி கவாலியா, அவன் மௌத்து வரைக்கும் வேற எந்த வாசத்தையும் மோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி வாசம் அடிக்குது. சுப்பத் அலைய மசாயிபு, என்னுடைய வாப்பா என்னை விட்டு பிரிந்ததால் எனக்கு வந்த கஷ்டங்கள், எனக்கு வந்த கவலை, லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் பகலெல்லாம் இரவாக மாறிவிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் இந்த வாப்பாவை பிரிஞ்சு. அதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. உலகம் அவ்வளவுதான். நினைக்காதீர்கள் உலகத்தில் கட்டியாளலாம். நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், மௌத்தாக்குவவன் அல்லாஹ், ஹயாத்தாக்குவவன் அல்லாஹ், உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். வ அன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, அல்லாஹ் சொல்கிறான், எங்க போறாய் நீ? எங்க போறாய்? எங்கேயும் போகலா நீ. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எங்கேயும் போகலா நீ. இலா ரப்பிக்கல் முன்தஹா, எங்க ஓடினாலும் கடைசியில் என்னிடம் வர வேண்டும் நீ. எங்க போனாலும் கடைசியில என்னிடத்தில் வர வேண்டும் நீ. வ அன்னஹு அத்ஹக வ அப்கா, நான் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நான் யார் தெரியுமா? சிரிக்க வைப்பவன் அல்லாஹ். வ அப்கா, அழ வைப்பவன் அல்லாஹ். வ அன்னஹு அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குவவன் நான், ஹயாத்தாக்குவவன் நான். வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆணாக படைத்தவன் நான், பெண்ணாக படைத்தவன் நான். மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா, அற்பமான இந்திரிய துளியிலிருந்து உன்னை படைத்திருக்கிறேன் நான். சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிடுங்க. ஐசக் நியூட்டனாக இருக்கலாம், கலீலியாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம், அவர்களை விட பெரியவர்களாக இருக்கலாம். ஒரு இந்திரிய துளியை கொடுத்து சொல்லுங்கள், ஒரு எறும்பை படைத்து காட்ட சொல்லுங்கள். எறும்பை படைப்பானா? முடியாது சகோதரர்களே, அவன்தான் படைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் படைக்கணும்.
அல்லாஹ் கேட்கிறான், என்னை மறந்து உலகத்துல வாழ்றாயா? உலகத்தில் என்னை மறந்திருக்கிறாயா? அலம் யகுனு துஃபதன் மின் மனிய்யின் யும்னா. இப்பதான் நீ பெரிய பணக்காரன், இப்பதான் நீ பெரிய ஆள், பெரிய சக்தி, பெரிய பணம், பெரிய பலம், பெரிய பட்டம், பெரிய வாகனம் எல்லாம் இப்ப. நீ எப்படி இருந்தாய் மறந்துட்டியா? அல்லாஹ் கேட்கிறான், நீ எப்படி இருந்தாய் என்பதை மறந்து விட்டாயா? நுதுஃபதன், நீ இந்திரிய துளியாக இருந்தாய். அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கான அலகதன் ஃபഖலக ஃபஸவ்வா. அல்லாஹ் சொல்கிறான், பிறகு இரத்த கட்டியாக இருந்தாய், உன்னை மனிதனாக படைத்தது நான். மறக்க கூடாது சகோதரர்களே அல்லாஹ்வை. நாம் உலகத்தை ஆள வந்தவர்களா? உலகத்தை கட்டியாள வந்தவர்களா? நாம் அல்லாஹ்வை மறக்க கூடாது சகோதரர்களே. நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். மழை சகோதரர்களே, மழை அவன் நினைத்தால் அது மழை, அவன் நினைத்தால் தான் அது மழை, அவன் நினைத்தால் தான் அது பரக்கத். சகோதரர்களே, அவன் நாடினால் அந்த மழை நீருக்கு 6 சிறப்பம்சங்களை கொடுப்பான். எத்தனை? 6 சிறப்பம்சம் மழை நீருக்கு. முதலாவது, வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மான் முபாரகா, பரக்கத்தான தண்ணியாக ஆக்குவான் அவன், அவன் நாடினால். இரண்டாவது சிறப்பு, வஹ்யைனா பிஹி பல்ததம் மைதா, செத்த ஊர்களை உயிராக்குவான். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், லியுதஹிரகும் பி, பரிசுத்தப்படுத்துவான் உங்களை. நாலாவது, வயுத்ஹிபன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை பாதுகாப்பான் மழை தண்ணீரின் மூலமாக. வலியர்பித அலா குலூபிக்கும், உள்ளங்கள்ல தைரியம் இல்லையா? உள்ளத்துல தைரியம் இல்லையா? பயமா, அச்சமா? அல்லாஹ் சொல்கிறான், மழை தண்ணீர் இருக்குதே, அந்த மழை தண்ணீரின் மூலமாக உள்ளத்தை உறுதிப்படுத்துவேன் நான். ஆறாவது, வயுஸப்பித பிஹில் அக்தாம், பாதங்களை, உடம்பை உறுதியாக்குவான் அல்லாஹ். அதே அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த மழை தண்ணீரை வெள்ளமாக மாற்றி விடுவான். பரக்கத்தான நீரை அல்லாஹ் அழிவுக்குரிய நீராக மாற்றுவான். சகோதரர்களே, கண்டிருக்கிறோமா? 13 வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கிறது வெள்ளம். 13 வருடம் காரதீவு தாண்டத என்ற வாழ்க்கையில நான் கண்டது கிடையாது. அக்கரைப்பற்றில் எத்தனை அகதிகள், அட்டாளச்சேனை, ஒழுவில், பாலமுனை, ஓட்டமாவடி வரைக்கும் எத்தனையோ மக்கள் பாடசாலைகளில் இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் நாடிவிட்டான் அழிப்பதற்கு. 2 நாள் மழையை காணல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ்ட சக்திய. 2 நாள் அல்லாஹ் மழையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான். 2 நாளும் அதே போல் மழை பெய்திருந்தால் இன்றைக்கு இந்த பள்ளிவாசலில் ஜும்மா நடந்திருக்குமா? சகோதரர்களே, கண்ட்ரோல் அவன் கையில. எதற்காக இந்த மழை? நாம அல்லாஹ் விளங்குறதுக்காக. யாரையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாயே நீ? அல்லாஹ் சொல்கிறான், யாரையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாய்? என்னை விளங்கு. முதலாவது, நான் எப்படி சக்தி உள்ளவன் என்பதை விளங்கு. எனக்கு பயப்படு, எனக்கு கட்டுப்படு. சகோதரர்களே, இவ்வளவு அனர்த்தங்கள் வந்தும் இன்னும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இவ்வளவு அனர்த்தம், இவ்வளவு வெள்ளம், இன்னும் ஹராத்தை பார்ப்பவர்கள் தௌபா செய்யவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் என்னை ஏமாத்தலாம் என்று. உலகத்தில் எவ்வளோ பாவம் செய்தாலும் நான் பிடிக்காமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا, நீங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட சுட உங்களை நான் பிடிக்க ஆரம்பித்தால்,
அல்லாஹ் சொல்கிறான், அங்கனைக்கு on the spotல உங்களை பிடித்தால் மா தரக அலா பஹ்ரிஹா மின் தாப்பா, உலகத்தில் ஒரு பூச்சு புழு கூட மிஞ்சாது, அழிச்சு போட்டுருவேன் நான். ஆனால் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன், சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு திருந்துவாய், நாளைக்கு திருந்துவாய், இன்றைக்கு பள்ளிக்கு வருவாய், நாளைக்கு பள்ளிக்கு வருவாய், நாளைக்கு ஹராத்தை விடுவாய். எதுவரைக்கும் தருவேன் சந்தர்ப்பத்தை தெரியுமா? எதுவரைக்கும் சந்தர்ப்பம் தருவேன் தெரியுமா? இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டை குழிக்கு ரூஹு வரும் வரைக்கும் தான் உனக்கு சந்தர்ப்பம். தொண்டை குழிக்கு ரூஹு வந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய சந்தர்ப்பம் முடிந்து விட்டது, அதற்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடையாது.